ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா ஹியூமன்ஸ் ஸ்பேஸுக்கு போய் அங்கே தங்கியிருந்து ஒர்க் பண்ணுறதுக்கான இடம். ஸோ அதே தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இது என்ன இதுக்கும் அதுக்கு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறது நிறையா இருக்குது. ஸோ இது வரைக்கும் 9 இடம் இருந்திருக்கு. ஸோ அதில் கடைசியாக வந்தது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதுக்கு முன்னாடி இருந்த 8 ஸ்பேஸ் ஸ்டேஷனோட இது ரொம்பவே பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதுவும் இல்லாமல் ரொம்ப அட்வான்ஸ்டான ஸ்பேஸ் ஸ்டேஷன் உன்னி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எந்த கண்ட்ரி ஓனர்னு கேட்டிங்கன்னா, எந்த கண்ட்ரின்னு சொல்ல முடியாது, ஏஜென்சிஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ 5 கண்ட்ரிஸ் இருக்காங்க. 5 கண்ட்ரி ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாசா. ஸோ செகண்ட் ரஷ்யா, தேர்ட் பார்த்தீங்கன்னா யூரோப், ஃபோர்த் ஜப்பானீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனடா. ஸோ இந்த 5 கண்ட்ரியோட ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான மெயின் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ அவங்க இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெயினாக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா நிலத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக கட்டி மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஒரு பார்ட்டாக இங்கே செஞ்சு ஸ்பேஸில் போய் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு பார்ட் ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போகப்பட்ட ஒரு பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாரியாங்கிற ஒரு பார்ட். அது பார்த்தீங்கன்னா நவம்பர் 1998 கொண்டு போயிருக்காங்க. ஸோ 1998 ஆரம்பித்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்போ முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 முடிஞ்சிருக்கு. ஸோ 90% ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 2000 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மேஜர் ஃபிட்டிங்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ், அட்வான்ஸ்டு பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2011 மட்டும் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு க்ரூமெட்ஸ் எல்லாம் எப்போ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2000 என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, நவம்பர் 2000. ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உலகத்தோட சர்ஃபேஸ், அதாவது தரைமட்டத்திலிருந்து 435 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஸோ இந்த 435 கிலோமீட்டர் ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே கம்மி ஹைட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே தான் பறந்துட்டுருக்கு, உலகத்துக்கான கீழே. ஸோ உலகத்தில் இருந்து நீங்கள் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு ராக்கெட்டில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் தான் ஆகும். ஸோ இடத்துல இருந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு 6 மணி நேரம் தான் ஆகும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா உலகத்தை ஒரு நாளைக்கு 16 டைம் சுற்றி வருது. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு நாளைக்கு உலகத்தை 16 டைம் சுற்றி வருது. ஸோ ஒரு டைம் சுற்றி வர இது எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 90 மினிட்ஸ். அதாவது 1.5 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது உலகத்தை சுற்றி வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 மில்லியன் பவுண்ட்ஸுங்கிறாங்க. இதோட ஜாஸ்தியாகவே வரும். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா 6 மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே சில பேர்த்த ஆட் பண்ணிக்கலாம் வித் சம் எக்ஸப்ஷன்ஸோட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 8 ஸ்பேஸ் கிராஃப்ட் அட்டாச் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ 8 ஸ்பேஸ் கிராஃப்ட் உலகத்துலேருந்து வரும்போது இது அட்டாச் பண்ணி ஆக்குபை பண்ணுறதுக்கான ஒரு அளவு இதில் இருக்குது. ஸோ அடுத்தது முக்கியமானது நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு க்ரூமேட்ஸ், ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் எப்போ உள்ளே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி நவம்பர் 2, 2000 போயிருக்காங்க. ஸோ அப்போ இருந்து கணக்கு எடுத்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 21-22 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேயே இருந்துகிட்ருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்த எந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுமே இவ்வளோ டியூரேஷன் இருந்தது கிடையாது. ஸோ இதுதான் இவ்வளோ வருஷமாக இருக்குது. ஸோ இனியும் பார்த்தீங்கன்னா 2024 மட்டும் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 கண்ட்ரிஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஏஜென்சிஸ், இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்னும் ஒரு 2028 மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் எத்தனை க்ரூமேட்ஸ் இது வரைக்கும் போயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 242 மெம்பர்ஸ், அதாவது 242 மெம்பர்ஸ் ஃப்ரம் 19 கண்ட்ரீஸ்லேருந்து போயிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசர்ச் பண்ணுவாங்க. ஸோ லெபார்ட்ரிஸ்லாம் பெரிய பெரிய லெபார்ட்ரிஸ் இருக்கும். என்ன விதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறக்கும் நிறையா லெபார்ட்ரிஸ் இருக்கும். பயாலஜி ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், எதாக இருந்தாலும். ஸோ ஒரு கெமிக்கல் ஸ்பேஸில் எப்படி இருக்குது, எப்படி ரியாக்ட் ஆகுது, ஸோ அதே மாதிரி ஒரு பிளான்ட் ஸ்பேஸில் பண்ணலாமா, இல்லை மற்ற பிளானட்ஸோட ஆர்டிஃபிஷியல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி இங்கே பிளான்ஸ் வளைய வைக்கலாமா,
இல்லை தண்ணி வந்து எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ஒரு லெபராட்டரியில் வந்து ஸ்பேஸில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய லெபார்டரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரூமேட்ஸ் எல்லாம் மெயின் ஒர்க் என்னன்னா இந்த லெபார்டரியில் போய் ஒர்க் செய்யறது. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது. அது போக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா 2 hours பார்த்தீங்கன்னா அவங்க மினிமம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க டெய்லியும். ஸோ எதுக்கு அந்த ஒர்க் அவுட் வந்து ஸ்பேஸில் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா போன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீகால்சிஃபிகேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ போன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணுறங்கேட்டி அதை கொஞ்சம் வந்து எப்பவுமே ஸ்டேபிளாக வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு எப்படி ஸ்பேஸில் இருக்கவங்க ஃபுட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பேஸ் ஸ்டேஷனை பொறுத்தளவுக்கு சொல்கிறேன், ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதில் வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க. ஸோ இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கார்கோ ஷிப்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே கார்கோ ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவாங்க. அந்த கார்கோ ஷிப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா நிறையா ஃபுட் ஐட்டம்ஸு, அங்கே தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொண்டு போவாங்க. ஸோ அப்படி தண்ணியெல்லாம் வந்து கொண்டு போகிற கிட்டத்தட்ட ஒரு டைம் கொண்டு போகிறக்குனே வந்து பார்த்தீங்கன்னா $10,000 செலவாகுதுங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காஸ்ட்லி. ஸோ வந்து ஃபுட்ஸ் எல்லாமே அங்கே கிட்டத்தட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்கிற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரீஹைட்ரேட்டபிள் ஃபுட்ஸ், அதாவது தண்ணியெல்லாம் வந்து ஃபுட்ஸ்லேருந்து எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து அதை வச்சுருக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் மாய்ஸ்சர் ஃபுட்ஸ், கொஞ்சம் மாய்ஸ்சரோட ஃபுட்ஸ் வச்சுருக்கிறது, தெர்மோஸ்டெபிளைஸ்டு ஃபுட்ஸ், ஹீட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஹீட் பண்ணி வச்சா பாக்டீரியாஸ் எல்லாமே வந்து ரொம்ப நாள் ஆனாலும் வளராது, அதனால வந்து ஹீட் பண்ணுவாங்க. ஸோ இர்ரேடியேட்டட் ஃபுட்ஸ், இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா காமா ரேஸ் எல்லாம் விட்டு ரேடியேஷன் எல்லாம் விட்டு அது இருக்க கிருமியெல்லாம் அழிப்பாங்க. ஸோ இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் அப்படின்னு சொல்லி WHO எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபுட், அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அதே தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மெயினாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வேஷன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அங்கே கொண்டு போவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி நான் முதலே சொன்ன மாதிரி $10,000 கிட்டத்தட்ட வந்து செலவாகும் இங்கேருந்து கொண்டு போகணும். ஸோ அவ்வளோ காஸ்ட்லி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி இப்போதைக்கு உலகத்துலேருந்து மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே சமயம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் ரிகவரி சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் வந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் போகிற யூரின், அவங்க விடுற ஆக்சிஜன், அதுக்கப்புறம் ஸ்பேஸில் இருக்க கேஸஸ், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த லெபார்டரியில் இருக்க மாய்ஸ்சர்ஸ், இது எல்லாமே எடுத்து அவங்க வந்து ஃபுல்லாமே ரிகவரி பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் 60% ஆஃப் த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ரிகவரி சிஸ்டம் தான் வந்து மெயினாக வாட்டர் சப்ளை பண்ணுது. 60% வந்து தருது. ஸோ அந்த எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு நினச்சி பாருங்க. உன்னியும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து 100% கொண்டு போகிறதுக்காக இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம்ஸ் இருக்குது. ஒரு 6 பெரிய பெட்ரூம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாத்ரூம்ஸ் இருக்குது. ஸோ பெரிய ஜிம் இருக்குது. ஸோ அதான் சொன்னேனே 2 hours டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு, அதுக்காக ஜிம் எல்லாம் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 50 கம்ப்யூட்டர்ஸ்க்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 3,50,000 சென்சார்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டிக்கெல்லாம் வந்து ஸ்பேஸில் இருக்கணுங்கிறதுக்காக 3,50,000 சென்சர்ஸ். நினச்சி பாருங்கள் எவ்வளோ சென்சர்ஸ் வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அவங்க டிஸ்கவர் பண்ண முடியும். அதே மாதிரி ஏதாச்சும் ஆபத்து வந்தாலும் டக்குன்னு அவங்களால வந்து ரிகவர் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபன்னியஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 50 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நெட்ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ட்விட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ மொபைல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அங்கேருந்து ட்விட்டு மூடி போட்டுருக்காங்க, யூடியூப் லைவ் மூடி போடுறாங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு போடப்பட்ட ட்விட் என்னன்னு கேட்டிங்கன்னா யாரோடதுன்னு கேட்டிங்கன்னா மைக் மேசிமினோங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா May 2009 வந்து பார்த்தீங்கன்னா ட்விட் போட்டிருக்காரு. ஸோ அதான் வந்து ஸ்பேஸ்லேருந்து போட்ட ஃபஸ்ட்டு ட்விட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அதிகமாக வாழ்ந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பெக்கி விட்சன்னு ஒருத்தர் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஸோ 665 டேஸ், அதாவது 2 வருஷம்.
நம்மளால ஒரு வருஷமே ஒரு எல்லாத்தையும் பார்க்காம இருக்கிறதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும். ஸோ ஸ்பேஸில் 2 வருஷம் கிட்டத்தட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நினச்சி பாருங்க இப்போ எவ்வளோ கரேஜாக இருப்பாங்கன்னு. ஸோ அங்கே இருந்து ட்விட்டெல்லாம் போடுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ரொம்ப கிரேஸியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டோம். எர்த்தை எப்படி சுற்றி வருது, ஸோ அதுக்கப்புறம் எந்தெந்த கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ 19 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி என்னென்ன ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 hours ஒர்க் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க அதுக்குள்ளே இருக்க அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சப்ளைவெல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ வந்து இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, நம்ம வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். ஸோ டெலஸ்கோப் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெலஸ்கோப்பே தேவையில்லை. நம்ம வெறும் கண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனை பார்க்கலாம். ஸ்கையில் பார்க்கலாம், நைட் ஸ்கையில் பார்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஸ்கையில் தெரியும். ஸோ நிறைய டைம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பார்த்துருந்தாலும் நிறைய டைம் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஸ்பேஸில். ஸோ அது வந்து நான் சொன்ன மாதிரி கம்மியான டிஸ்டன்ஸ், அதாவது 435 கிலோமீட்டர் ஹைட்டில் தான் வந்து பறக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணிலேயே பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அதை வந்து லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நாசா வந்து அவங்களோட ஆப்லேயும் அவங்களோட வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிற லைவ் லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எங்கே இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த லொக்கேஷன் போனீங்கன்னா நீங்கள் கண்ணிலேயே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்ல நினச்ச ஒரு அப்டேட்ஸ் ரிகார்டிங் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.